நீங்க சிங்கிளா? அப்ப இந்த ஆப்ப ட்ரை பண்ணி பாருங்க. இங்க உங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி கனெக்ட்டோட நெறைய ஆட்ஸ் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கனெக்ட் ஆப்போட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Play Storeல போயிட்டு இந்த கனெக்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட நம்பர் என்டர் பண்ணிட்டு ப்ரோசீட் குடுங்க. இங்க ஜெண்டர் செலக்ட் பண்ணணும். நான் ஃபீமேல் செலக்ட் பண்றேன். ப்ரோசீட் குடுங்க. இங்க நிக் நேம் ஏதாவது என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் குடுங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுங்க. இங்க நம்மளுக்கு தேவையான அவதார் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுமே ப்ரோசீட் குடுங்க. இப்போ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு செட் லாங்குவேஜ் குடுத்துட்டு கன்ஃபர்ம் குடுங்க. அதர் லாங்குவேஜஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இந்த பேஜ்ல ஆடியோ வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. இங்க அவங்க குடுக்குற டெக்ஸ்ட்ட நம்ம ரீட் அண்ட் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணிட்டு சப்மிட் குடுங்க. இங்க வெரிஃபிகேஷன் இன் ப்ரோக்ரஸ்ன்னு இருக்கும். ஒரு 24 ஹவர்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துக்கும்னு சொல்றாங்க. இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதும் தான் நம்ம இந்த ஆப்ப யூஸ் பண்ண முடியும். ஸோ வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதும் நம்ம இந்த மாதிரி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம். டியூட்டோரியல் கிளிக் பண்ணா ஒரு வீடியோ கைடு இருக்கும். அண்ட் கீழ நோட்டீஸ் போர்டு இருக்கும். இங்க லீடர் போர்ட் செக் பண்ணிக்கலாம். இங்கே ஜாயின் கம்யூனிட்டி இருக்கு. அதை கிளிக் பண்ணா அவங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆகும். இதுல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம் கைடன்ஸ் அண்ட் டிப்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பார்க்கலாம் எல்லா லாங்குவேஜஸ்க்குமே செப்பரேட் கம்யூனிட்டியும் இருக்கு. ஆல்சோ ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணணும். உங்க அக்கௌண்ட் வெரிஃபை ஆனதும் உங்களுக்கு கனெக்டோ சைட்ல இருந்து ஒரு கால் வரும். எப்போ ஜாயின் பண்றீங்கன்னு கேட்பாங்க. அண்ட் ஸ்பெஷல் போனஸ் அண்ட் ஆஃபர் பத்திலாம் சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க அப்பவே அவங்க கிட்ட கால்ல கேட்டுக்கலாம். நான் என்னோட பர்சனல் டீடைல்ஸ் லைக் ஃபோன் நம்பர் ஏதாவது மிஸ் ஆகி ஷேர் ஆகிடுமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்ல, பிரைவசி அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்மளே நம்ம ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணாலும் நம்ம அக்கௌண்ட்டை அவங்க பிளாக் பண்ணிடுவாங்களாம். சேம் அதே இங்க நீங்க கைட்லைன்ஸ்லயும் பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்க ஃபோன்ல சைலண்டா இருந்தாலோ செக்ஷுவல் அபியூசிவ் டாக் ஆர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணா, ரூடா பேசினா, ஃபேக் ஐடி யூஸ் பண்ணா, எக்ஸ்ட்ரா மணி கேட்டா பிளாக் பண்ணிடுவோன்னு இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் ரிவ்யூஸ்ல நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல நிறைய கேர்ள்ஸ் ஜஸ்ட் சைலண்ட்ல தான் இருக்காங்கன்னு. ஆல்சோ நான் இதுல ஒரு பாய் கிட்ட பேசி பார்த்தேன். அவங்களும் சொன்னது என்னன்னா நிறைய கேர்ள்ஸ் ஜஸ்ட் மியூட்ல தான் இருக்காங்க. இது ரொம்பவே ஹை காஸ்ட் ஆச்சுன்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. ஸோ நான் இதை பர்சனலா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு கேர்ள் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட ரிவ்யூ என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் கால் ஈஸியா கனெக்ட் ஆச்சு அண்ட் வாலெட்ல 6.5 rupees ஆட் ஆச்சு. பட் இதுல வித்ட்ராவல் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமமே 20 rupees. ஸோ இன்னொரு காலை அட்டெம்ட் பண்ணி பார்க்கலான்னு கோ ஆன்லைன் கொடுத்தேன். பட் நீங்க இங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் கனெக்டிங் யூனா கால்னு வரும். நீங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் இது மட்டும் தான் வரும். கால் கனெக்டே ஆகாது. ஸோ அர்னிங்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி நான் ஏதோ ராங் டைம்ல கால் அட்டெம்ட் பண்ணிட்டேன்னு கொஞ்ச நேரம் விட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனாலும் எனக்கு இதே மாதிரி தான் ஷோ ஆனிச்சு. எனக்கு மட்டும்தான் இப்படியா? பட் எல்லாருக்கும் இதே ப்ராப்ளம் தானு சரியா தெரியல. சப்போஸ் நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க அர்னிங்ஸ் வித்ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு பாயோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஆப்பை பார்த்தா நீங்க ரீசார்ஜ் பண்ணி தான் கேர்ள்ஸ் கிட்ட இந்த ஆப்ல பேச முடியும். என்கிட்ட பேசின ஒரு பிரதரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க ஜஸ்ட் 2 daysல 1000 rupees ரீசார்ஜ் பண்ணாங்களா. அதுவும் வேகனா காலி ஆகுதுன்னு சொன்னாங்க. காஸ்ட் ஹெவியாச்சு அண்ட் அதர் சைடு ரெஸ்பான்ஸும் கரெக்டா கிடைக்கலன்னு சொன்னாங்க. ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, நம்ம இவ்வளோ பே பண்ணி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசியே ஆகணும். இது ஒரு ஃப்ரெண்ட் மேக்கிங் ஆப்னு ப்ரமோட் பண்றாங்க. அப்புறம் ஏன் பாய்ஸ் கிட்ட மட்டும் அமௌண்ட் சார்ஜ் பண்றாங்க? ஸோ கைஸ் நீங்க லைஃப்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யாரும் யாருக்கு எதுவுமே ஃப்ரீயா தர மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ நீட் இருக்கிறதுனால தான் கேர்ள்ஸுக்கு மட்டும் பேமெண்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். லைக் உங்களோட பர்சனல் டீடைல்ஸை யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இந்த மாதிரி ஆப்ல நிறையவே இருக்கு. ஆல்சோ உங்களை ஒரு ப்ராடக்ட் மாதிரி யூஸ் பண்ணி இந்த பிளாட்ஃபார்முக்கு பாய்ஸ் அட்ராக்ட் பண்றாங்க. ஸோ பி கேர்ஃபுல். இதுல என்னதான் கைட்லைன்ஸ் இருந்தாலும் சில பேர் இன்அப்ரோப்ரியேட் அண்ட் ஹார்ஷா பேசுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. நீங்க ரொம்ப போல்டு, ஐ கேன் ஹேண்டில் எவ்ரி சிச்சுவேஷன் கூல் மேனர்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணலாம். பட் நீங்க ரொம்ப சென்சிட்டிவ்னா இந்த ஆப்பை விட்டு தள்ளி இருக்குது ரொம்ப நல்லது. ஆல்சோ பாய்ஸ், நம்மளுக்கு ரியல் வேர்ல்ட்ல இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸு தேவையா? அதுவும் பேமெண்ட் பண்ணி. ஸோ திங்க் வைஸ்லி. பேமெண்ட் கொடுத்து பேசுறது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. ஸோ இதை ஒரு ஃப்ரெண்ட் மேக்கிங் ஆப்னு ப்ரமோட் பண்றது கரெக்டா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மேபி ரிலேஷன்ஷிப் ஒரு கவுன்சிலிங் ஆப்பை இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் இதில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் உங்களோட சேஃப்டி, மணி, ஃபியூச்சரு, ஃப்ரெண்ட்ஷிப் வேல்யூ எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறவங்கலாம் பேடுன்னு நான் சொல்லலை. பட் ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஆப்பை நான் கண்டிப்பாக என்னோட பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கனெக்ட் ஆப்பை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். until then bye.